இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிரும். இந்த உலகத்துல காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், ஈரிரவும் துஞ்சாது என் கண். இதான் பாட்டு. இது திமுக பேசுறது இல்லது, திமுக மாதிரியே பேசுறல அவளை வெறும் முடிக்கிறான். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவு பாக்குறது இல்ல. அது உண்மைதானே. ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீதான் தப்பு. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, ஆனா மாற மாட்டேங்குது. அதுக்குதான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க. எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துறாங்க பார்க்காதீங்களே. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கணி. ஆஹா, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்னைய ஒரு இன்னசென்ட்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனால் நான் இன்னசென்ட்லாம் கிடையாது. எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான். என்னுடைய பேச்சு வழக்கம் ஊர் வழக்கம் அப்படி இருக்கு, அவ்வளோதான். கருத்து என்னன்னா, இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிரும். இந்த உலகத்துல காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன். எப்படி? காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன். நான் அந்த காளமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்றேன், ஈரிரவும் துஞ்சாது என் கண். இதான் பாட்டு. அப்ப இந்த பாட்டுலயே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஆளு என்ன சொல்றான்? முருகப்பெருமான் தான் நின்னாரு. முருகப்பெருமானா வந்தானே அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட நான் தோத்து போயிட்டேன். ஆக இதை ஒத்துக்கொள்ற மனம் இன்னும் வரவில்லை. அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடும். இப்ப எங்க அண்ணன்னு சொன்னேன், நான் வேற ஜாதி தான், அண்ணன் வேற ஜாதி தான். அதுக்காக நாங்க அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமே நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதுதான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க. நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது, அது இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீதான் தப்பு. எதைய கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, ஆனா மாற மாட்டேங்குது. அதுக்குதான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவு பாக்குறது இல்ல. அது உண்மைதானே. எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துறாங்க பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசுல பட்டதுல பேசணும்னு பேசிட்டு போறேன். அவையெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதி ஆயிட்டான். கையை தட்டுறவே தட்டிக்கிட்டே இல்ல. ஒண்ணு சொல்றேன், அதான் யாரு எதை பேசுறவோ இப்ப இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. இது திமுக பேசுறது இல்லது, திமுக மாதிரியே பேசல அவளை வெறும் முடிக்கிறான். ஒண்ணும் இல்லை, இப்பதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வரேன். வீட்டுல இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன், இந்த தடவை மறந்துட்டேன். அதனால நீங்க ஒண்ணும் எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த மேடைகள்ல இன்னைக்கு எங்க ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலே தம்பி, ஆமா எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்க உள்ளவங்க யாருமே கை தட்ட மாட்டாங்க ஐயா. நாங்களே சிரிச்சுக்கிறோம், நாங்களே ரசிச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளவு ரசனையா இருக்குன்னு உங்க கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில இருக்கு, இதை கொண்டு போற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்க இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு, அவங்க கையில இருக்கு. இந்த திரைப்படத்தை பத்தி நல்லதா எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்ல, தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.